स्नेहो मे परमो राजन् त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियतावीर भावो नान्यत्र गच्छति. இந்த ஸ்லோகம் ராமனை பார்த்து ஹனுமார் கூறிய ஸ்லோகம். ராமன் தன்னுடைய அவதாரம் முடிந்து வைகுந்தத்துக்கு செல்லும் பொழுது தன்னிடம் மிகுந்த அன்புடைய அயோத்தி வாசிகள் அனைவரையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனார். அப்போது அயோத்தி மக்களுக்கு இருந்ததை விட ஹனுமாருக்கு எவ்வளவு பக்தி அதிகம். அவரையும் அழைத்து கொண்டுதானே செல்ல வேண்டும். அதனால் ஹனுமானையும் பகவான் அழைத்தாராம். அப்போது ஹனுமான் நான் வைகுந்தத்துக்கு வரவில்லை என்று மறுத்து விட்டார். அதை அவர் சொன்ன காரணம்தான் இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. ஸ்னேகோமே பரமோராஜன் துவயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா. பகவான் ராமனே, என்னுடைய அன்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய பாசம் இது அனைத்துமே உன்னிடத்தில்தான் நிலை பெற்று இருக்கிறது. உன்னிடத்தில் என்று சொன்னால் நாராயணனிடத்தில் என்று பொருள் அல்ல. இப்படி ராமனான வடிவம் இருக்கிறதே, இந்த ராமன் என்கிற அவதாரத்தில் என்னுடைய மனம் லயித்து விட்டது. இதை விட்டு வேறு ஒருவரை என்னால் தரிசிக்க முடியாது. ராமனுக்கு 2 கைகள் தான் உண்டு. வைகுந்தத்துக்கு போனால் 4 கைகளோடு நாராயணனை தரிசிக்க வேண்டும். ராமன் வில்லை மட்டும் ஏந்தி இருப்பார். வைகுந்தத்துக்கு போனால் 5 ஆயுதங்களோடு பகவானை தரிசிக்க வேண்டும். ராமனுக்கு ஒரே மனைவி சீதை மட்டும்தான். அங்கே போனால் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 நாச்சிமார்கள் இருப்பார்கள். அதனால் அந்த தரிசனம் எனக்கு வேண்டாம். ராமனை கண்ட கண்கள் வேறு ஒரு தெய்வத்தை, வேறு ஒரு தெய்வமே கிடையாது, அரே தெய்வத்தினுடைய வேறு ஒரு வடிவத்தை கூட என்னால் பார்க்க முடியாது. இந்த ராமனுடைய காட்சியையே மனதில் கொண்டு, ராமனோடு பழகின காலத்தையே நினைவில் கொண்டு நான் இங்கேயே கழித்து விடுகிறேன். பாவோ நான்யத்திர கச்சதி. என்னுடைய மனது இந்த ராமனுடைய வடிவத்தை விட்டு வேறு இடத்தில் செல்லாது என்று ஹனுமார் சொல்லி மறுத்து விட்டார். வைகுந்தமே வேண்டாம். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டு கண்ணும் கண்ணீருமாக நான் நிற்பேன் என்று ஹனுமானுடைய வார்த்தை. சரி, இப்போ ஹனுமானை பற்றி எதற்கு பேசிக்கொண்டிருக்கிறோம்? அகோபில க்ஷேத்திரத்தில் இருக்கிறோம். நரசிம்மர்னு சொன்னால் பிரஹ்லாதனை பற்றி பேசினால் புரிந்து கொள்ளலாம். நரசிம்மருக்கும் ஹனுமானுக்கும் என்ன தொடர்பு? எதற்கு ஹனுமானை பற்றி பேசுகிறோம் என்றால், இந்த நவ நரசிம்மர்களுக்குள்ளே ஒரு நரசிம்மர் ஹனுமானுக்காகவே காட்சி கொடுத்தவர். கருடன் பிரார்த்திக்க பகவான் நரசிம்மனாக அவதரித்து இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். ஆனால் இந்த ஒரு நரசிம்மர் மட்டும் காரஞ்ச நரசிம்மர் என்று இந்த நரசிம்மருக்கு பெயர். இவர் மட்டும் ஹனுமானுக்காக இந்த இடத்துல பிரத்யட்சமாக தோன்றி காட்சி கொடுத்தவர். இந்த சந்நிதி இருப்பது கீழகோபிலத்திலிருந்து மேலகோபிலம் போவதற்கு வண்டி பாதை, பேருந்துகள், வண்டிகள், காரெல்லாம் போறதே அந்த பாதையில் வழியிலேயே மேலகோபிலத்துக்கு சற்று முன்னாலேயே வலதுபுறத்தில் இந்த சந்நிதி இருக்கிறது. காரஞ்ச நரசிம்மர் என்று இந்த நரசிம்மருக்கு பெயர். இந்த இடத்துல ஹனுமாருடைய பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் தோன்றி காட்சி கொடுத்தாராம். ஹனுமார் இங்கு இருக்கக்கூடிய காட்டிலே ஒரு முறை தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ராமனை தரிசிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. வேறு யாரையும் அவர் மனதால் நினைக்கப் போவதே கிடையாது. ஆனால் அந்த சமயத்திலே இந்த ஊர் நரசிம்மனுடைய ஊர் தானே. அப்ப நரசிம்ம பெருமான் திடீரென்று இந்த இடத்துல தோன்றினார். ஹனுமானுக்கு புரியவே இல்லை. நான் என் ராமனைத்தானே ஆசைப்பட்டேன், இது வேறு ஏதோ வடிவத்தில் வந்திருக்கிறாரே, இவர் யார்? ராமன் வேறு, இவர் வேறு என்று ஹனுமான் நினைத்து கொண்டாராம். அப்ப நரசிம்மர் தெரிவித்தார், இல்ல நானேதான் ராமன், நாங்கள் இருவரும் ஒருவர்தான். இதுக்கு ஒரு அழகான கதை கூட உண்டு. ராமாயணத்தில் கடற்கரையிலே ராமன் இருக்கிறார். அப்போ விபீஷணன் சரணாகதி செய்கிறான். விபீஷணன் ராமனை தாக்கி விடுவானோ, ஏதாவது ராமனுக்கு துன்பம் வந்து விடுமோ என்று சுக்ரீவனுக்கு பயம். அதனால விபீஷணனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனை கொன்று விடலாம் என்று சுக்ரீவன் பரிந்துரை செய்கிறார். அப்ப அவருடைய பயத்தை போக்க வேண்டும் அல்லவா? சுக்ரீவா, நீ பயப்படாதே, ஒரே ஒரு விபீஷணன் வந்தா என்னென்ன அசைக்க முடியுமா? என்னை கொன்றுவிட முடியுமா? ஒரு விபீஷணன் அல்ல, ராட்சசர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் சரி, பிசாச்சான், தானவான், யக்ஷான், பிருத்திவ்யாம் செய்வ ராட்சசான் அங்குள் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. ராமன் சுக்ரீவனை பார்த்து சொல்றார்,
சுக்ரீவா நீ பயமே பட வேண்டாம், ராட்சசர்கள் மட்டுமல்ல, பிசாச்சங்கள், தானவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் எல்லாரும் ஒரு சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட அவர்களை அழிப்பதற்கு ராமன் தேவை கிடையாது, ராமனுடைய ஒரு கை தேவை கிடையாது, ராமனுடைய ஒரு விரல் தேவை கிடையாது. அங்குள் அக்ரேண தான்ஹன்யாம், என்னுடைய விரல் நுனியாலே அவர்கள் அனைவரையும் நான் அழித்து விடுவேன் என்று ராமன் தெரிவிக்கிறார். அந்த இடத்துல பெரியோர்கள் சொல்லுவது, ராமனுக்கு திடீர்னு தன்னுடைய முன் அவதாரம் நரசிம்ம அவதாரமும் இவர் எடுத்தது தானே, ராமனும் நரசிம்மரும் ஒரே நாராயணனுடைய அவதாரங்கள் தான். அதனால ராமனுக்கு நரசிம்ம அவதாரத்தினுடைய நினைவு வந்து விட்டதா. ஏன்னா விரல் நுனியால அசுரர்களை கொண்ட அவதாரம் எது? நரசிம்ம அவதாரம் தானே. தன்னுடைய நகங்களால்தானே பகவான் கிழித்தார். அப்ப நரசிம்மாவதாரத்தினுடைய நினைவு ராமனுக்கு வந்து அங்குள் அக்ரேண தான்ஹன்யாம், விரல் நுனியால் அனைவரையும் அழித்து விடுவேன்னு ராமன் தெரிவித்தாராம். அப்ப ராமன் வேறல்ல, நரசிம்ம பெருமான் வேறல்ல. அப்ப நரசிம்மரே இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். ஹனுமார் நம்பவில்லை. சரி, நம்ப வைப்பதற்காக ராமனை போல பெரிய கிரீட்டத்தோடு காட்சி கொடுத்தாராம். இந்த உலகத்துக்கே நான் தான் தலைவன், சுவாமி, உடையவன் என்று காட்டுவதற்கு பெரிய திருவபிஷேகம், கிரீட்டம் அணிந்திருப்பார் அல்லவா பகவான், அந்த கிரீட்டத்தை காட்டினார். கிரீட்டம்னு சொன்னாலே ராஜா தானே, ராஜாவாக பற்றமளித்து ஏற்றுக்கொண்டவர் யார்? ராமபிரான் தான். அப்ப ராமன் தான் நான் காட்டுவதற்கு பெரிய கிரீட்டத்தை காட்டினார். அதெல்லாம் ஹனுமான் நம்புவதாக இல்லை. ராமன்னு சொன்னா நாமெல்லாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம்? கையில வில்லு இருக்கா சுவாமி? வில்லு இருந்தா ராமன், கையில வேற ஏதோ சக்கரம் இருந்ததுன்னா கண்ணன், கையில ஒரு கலப்பை இருந்ததுன்னா பரசுராமர். ஆயுதத்தை கொண்டு தானே தெய்வத்தையே நாம் அடையாளம் காணுகிறோம். அப்ப ஹனுமாருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இந்த இடத்துல நரசிம்ம பெருமானே தன்னுடைய இடது கையாலே வில்லை பிடித்து கொண்டு காட்சி கொடுக்கிறார். நான் தான் ராமன், ராமன் வேறல்ல, நான் வேறல்ல என்று காட்டுவதற்காக இடது கையாலே வில்லை பிடித்து கொண்டு இந்த இடத்துல இருக்கார். எப்பவும் சங்க சக்கரங்கள் தானே இருக்கும். இந்த காரஞ்ச நரசிம்மரை மட்டும் சேவிக்க வந்தோம்னால் இவருக்கு 4 கைகள் உள்ளன. காரஞ்சம்னா கருங்காலி மரம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த கருங்காலி மரத்துக்கு கீழே தான் நரசிம்ம பெருமான் எழுந்தருளியே இருக்கிறார். அப்படித்தான் ஹனுமானுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காரஞ்ச நரசிம்மர் கருங்காலி மரத்துக்கடியில தோன்றினார். முதல்ல ஹனுமான் நம்பவில்லை. இவருக்கு பெரிய கிரீட்டம் இருக்கு, இந்த கிரீட்டத்தை காட்டித்தான் நான் தான் ராமன் முதல்ல தெரிவித்தாராம். ஹனுமான் அப்போதும் நம்பவில்லை. அதனால் சங்க சக்கரங்கள் இருக்குமோ இல்லையோ, அதுல இடது கையில சங்கத்தை கீழே வச்சுட்டு கையில வில்லை எடுத்து நரசிம்ம பெருமான் பிடித்து கொண்டிருக்கிறார். பாத்தியரா, வில்ல பிடிச்சுட்டு இருக்கேன், இப்போதாவது நான் ராமன் என்று நம்பும் என்று அகோபில நரசிம்மர் சொல்ல, சரின்னு ஹனுமாரும் நம்பிக்கொண்டு, ஓ நம்ம ராமன் தான் இப்படி ஒரு புது வடிவத்திலே வந்திருக்கிறார், இது நாம சேவிக்காத ஒரு வடிவமா இருக்கேன்னு அவருக்கு ஆச்சரியம். கீழே சோழிங்கபுரம்னு திவ்யதேசம் சேவிச்சோமே, சோழிங்கபுரத்திலும் ஹனுமாருக்காக நரசிம்ம பெருமான் வந்து தோன்றினார். இந்த இடத்திலும் ஹனுமானுக்கு நரசிம்மரே வந்து ராமனும் நான் தான் என்று காட்டி கொடுத்தார். அதனால கையில வில்லு பிடிச்சுருக்க, வலது கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் யாருன்னு தெரியாம பயப்பட வேண்டாம். ஏற்கனவே குழப்பம், இவர் சிங்கமா மனுஷனான ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையோ, இப்ப அதுக்கு மேல இன்னொரு குழப்பம், இவர் ராமனா நரசிம்மரா? நரசிம்மம்னு சொன்னாலே சிங்கமா நம்ம மனுஷனான சந்தேகம். அந்த நரசிம்மர் வேற கையில வில்ல வச்சுட்டு இருந்தா இவர் ராமரா நரசிம்மரான சந்தேகப்பட்டு ஹனுமார் தள்ளி நின்றாராம். கவலைப்பட வேண்டாம், என் திருவடிகளை பற்றுன்னு வலது கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹனுமான் பக்கத்துல வந்து காலில் விழுந்தாரா, இடது கையால அபயம்னு காட்டுகிறார். வேற எந்த கோவிலுமே கிடையாது. பொதுவாக அபயஹஸ்தம் வலது கையில் தான் இருக்கும். இந்த காரஞ்ச நரசிம்மர் மட்டும்தான் வலது கையால திருவடியை காட்டி இடது கையால அபயம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். மேல ஒரு கையில சக்கரம், ஒரு கையிலே வில்லை பிடித்து கொண்டிருக்கிறார். கருங்காலி மரம் காரஞ்ச மரத்துக்கு கீழே இருக்கிறபடியாலே காரஞ்ச நரசிம்மர் என்று அவருக்கு திருநாமம். அவர் இந்த சந்நிதியில ஹனுமானுக்கும் சந்நிதி உண்டு. கைகூப்பின நிலையிலே இடது பக்கம் திரும்பி ஹனுமார் நரசிம்மரை தரிசித்து கொண்டு நிற்கும் தோரணையிலே இருக்கிறார். அந்த பக்தனுக்காக தோன்றிய இடம் கோபூ ஹிரண்ய நிர்விண்ண கோவித ஞானதாயினே பிரசஞ்சன சுதாதீர காரஞ்சாயாஸ்து மங்களம் என்று இவருக்கான மங்கள ஸ்லோகம். ஹனுமான் எப்படிப்பட்டவர்? கோ பூ ஹிரண்ய நிர்விண்ண, இவருக்கு பசுமாடு கொடுக்கிறேன்னா வேண்டான்னு சொல்லிடுவார், நிலம் கொடுக்கிறேன்னா வேண்டான்னு சொல்லிடுவார், தங்கம் கொடுக்கிறேன்னா வேண்டாம்னு சொல்லிடுவார். எதுலையுமே அவருக்கு ஆசையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஹனுமான், அவர் ஆசைப்பட்டது ஒன்னே ஒன்று, ராமனை தரிசிக்க வேண்டும் என்று. அந்த ராமனுடைய வடிவத்திலேயே நரசிம்மர் தோன்றிய இடம்தான் இந்த காரஞ்ச நரசிம்மருடைய சந்நிதி. அவரையும் சேவித்துக் கொண்டோம். இதோட 5
நரசிம்மர்களை தரிசித்து விட்டோம். மேலே ஜுவாலா நரசிம்மர், அடுத்து மாலோர நரசிம்மர், அடுத்து வராக நரசிம்மர், அடுத்து அகோபில நரசிம்மர், 5வதாக காரஞ்ச நரசிம்மரை தரிசித்தோம். இங்கிருந்து கீழே இறங்கினோம்னால் அங்க கீழ் அகோபிலம் என்கிற ஊர் வருகிறது. அந்த ஊருக்குள்ள அழகான சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில் ஒரு மூலவ மூர்த்தி. அந்த மூலவருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் என்று பெயர். அபயஹஸ்தம், பிராட்டியை இடது மடியில் வைத்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். மேல சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு பெரிய வடிவம். மேல கோவில்களில் குகைக்குள்ள தானே இருக்கார். சின்ன சின்னதாக தான் நரசிம்மரை சேவிக்கலாம். இந்த கீழ்கோவிலில் தான் பெரிய வடிவத்தோடு நரசிம்ம பெருமான் இருக்கிறார். இவரை தனியா ஒரு 9 நரசிம்மர்கள் கணக்கு பண்ணும்போது இவரை கணக்கு பண்ணக்கூடாது. இவர் கீழ் அகோபிலத்தில் ஒரு கோவில், அந்த கோவிலிலும் நரசிம்மர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா நவ நரசிம்மர்கள் இவரை கணக்கு பண்ணோம்னா 10 போயிடும். அப்ப மொத்தம் 10 நரசிம்மர்கள்னு ஆயிடும். இந்த நரசிம்ம பெருமான் பிற்காலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் சேவித்துக் கொள்ளலாம். அவருடைய உற்சவ மூர்த்தி பிரஹ்லாத வரதன். ரொம்ப அழகான திருமேனியோடு, ஒரு கையில் அபயஹஸ்தம், இடது கையில கதையை பிடித்து கொண்டு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு கூட காட்சி கொடுக்கிறார். இவருக்குத்தான் பிரம்மோற்சவம், எல்லா உற்சவங்களும் நடத்தப்படுகின்றன. பங்குனி மாசத்துல விமரிசையாக பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த கோவிலுடைய சந்நிதி தெருவிலேயே இடது பக்கம் ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. வலது பக்கத்துல பெரிய குளம் இருக்கு. சந்நிதி தெரு முடிகிற இடத்துல தான் அகோபில மடம் இருக்கிறது. அழேசிங்கர் ஜிஎஸ் சுவாமி அங்கிருந்து கொண்டுதான் இந்த கோவில் நிர்வாகத்தை எல்லாம் பார்த்து, கீழகோபிலம் மேலகோபிலம் எல்லா சன்னதிகளுடைய நிர்வாகத்தையும் சிவனே பார்த்து கொண்டு வருகிறார். அதெல்லாம் கீழகோபிலத்தில் இருக்கிறது. அங்கு தாயாருக்கு அமிர்தவல்லி தாயார்னு திருநாமம். பெருமான் லக்ஷ்மி நரசிம்மர், தனிய தாயார் அமிர்தவல்லி தாயார். பெருமான் கொதித்து கொண்டிருந்தால் பிராட்டி குளிர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப அமிர்தத்தை போல பார்க்கடலிருந்து வந்த அமுதம் குளிர்ச்சியாகத்தானே இருக்கும். அப்படி நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவளாக அமிர்தம் போல தாயார் இருக்கிறாள். அவளுக்கு அமிர்தவல்லி என்று திருநாமம். அந்த தாயாருடைய சன்னதிக்கு அருகில ஒரு பெரிய ஊஞ்சல் மண்டபம் இருக்கு. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா போய் சேவிக்கணும். நமக்கு எல்லாரும் அகோபிலத்துக்கு போறோம். போனால் கீழ் அகோபிலம் வரைக்கும் கண்டிப்பாக போயிட முடியும்னு தெரியும். அதுக்கு மேலெல்லாம் எங்கே சுவாமி ஏறுறது, முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, ஏற முடியுமான்னு தெரியல, தலை சுத்துறது, என்னாலலாம் முடியாதுன்னு யாராவது நினைத்தால் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஏறலாம். பெருமான் அழைத்து கொண்டு போவார். ஒருவேளை முடியவில்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கீழ் அகோபிலம் கோவிலில் ஊஞ்சல் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு போனேன்னா தூண் தூணா அழகான சிற்பங்கள். அங்கங்க என்னென்ன நரசிம்மரையெல்லாம் நாம சேவிக்கிறோமோ அவர்கள் அனைவருமே இந்த கோவிலில் இந்த தூண்களிலேயே சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளார்கள். தூணை பிளந்துண்டு வர நரசிம்மர், இரண்யகசிபு ஓடி போய் பிடிக்கிற நரசிம்மர், மடியிலே போட்டு கிழிக்கிற நரசிம்மர், யோக தசையில் அமர்ந்திருப்பவர், பிரஹ்லாதனுக்கு அருள் புரிபவர், இப்படி பல வடிவங்களிலே நரசிம்மர் இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார். அதை இந்த ஊஞ்சல் மண்டபத்திலையும் சேவித்துக் கொள்ளலாம். அழகான உற்சவங்களை எல்லாம் இந்த பெருமான் இந்த இடத்துல மட்டும்தான் உற்சவங்கள் எல்லாம் உண்டு. மற்ற இடத்துலலாம் கார்த்தால் அர்ச்சகர் மேலே போனால் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு நமக்கு முன்னாடி ஓடி வந்துடணும். சாயங்காலம் எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கவே முடியாது. ஒரே ஒரு இடம் பாவன நரசிம்மர்னு சேவிக்க போகிறோமே, அங்கே மட்டும்தான் அர்ச்சக சுவாமிகள் அங்கேயே தங்கிக் கொள்வதுண்டு. மற்ற இடத்துலலாம் நம்மளை போல கார்த்தால் 5-6 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்து பூஜைகளை முடித்துவிட்டு அர்ச்சக சுவாமி இறங்கித்தான் வர வேண்டும். இந்த இடத்துல கீழகோபிலத்தில் தான் விமரிசையாக உற்சவங்கள் எல்லாம் பெருமானுக்கு நடத்தப்படுகின்றன. 108 திருப்பதி அந்தாதியில் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் இந்த அகோபிலத்தை பற்றி பாடும் பொழுது, வாழ்குமரன் மேற்கனக வஞ்சகன் மேல் ஓர் முகத்தே சூழ்கருணையும் முனிவும் தோன்றியவால், பகவானுக்கு ஒரு விசித்திரமான ஒரு சேர்க்கையை சொல்றார். நரசிம்மன்னு சொன்னாலே சேராததை சேர்ப்பவரோ இல்லையோ, மனுஷத்தன்மை சிங்கத்தன்மை ரெண்டு கலக்கவே கலக்காது. ரெண்டையும் ஒரே உடம்புல கலந்து காமிச்சாரோ இல்லையோ, இதை கலந்தது மட்டும் ஆச்சரியம் கிடையாதான். இந்த நரசிம்ம பெருமான சேவிச்சினால் ஒரே முகத்தில் 2 எண்ணங்கள் 2 பாவங்களை கலந்திருக்கிறாராம். வாழ்குமரன் மேற்கனக வஞ்சகன் மேல், வாழ்குமரன் சின்ன குழந்தை, வாழ்ச்சி பக்தியுடைய குழந்தையான ஒரு பிரஹ்லாதன், அவன் மேலும் கனக வஞ்சகன் மேல், கனகம்னா ஹிரண்யம் தங்கம், தங்க நிறத்தை பொன் பெயரோன் என்று ஹிரண்யன்னு பெயருடைய ஹிரண்யகசிபு, இந்த 2 பேர் பேரிலும் ஓர் முகத்தே ஒரே முகத்தில் சூழ் கருணையும் முனிவும் தோன்றியவால், ஒரு பக்கம் பிரஹ்லாதனிடத்தில் கருணையோடு பார்க்கிறார், இன்னொரு பக்கம் ஹிரண்யகசிபு கோபத்தோடு பகவான் பார்க்கிறார். இப்படி 2 எமோஷன் 2 பாவங்களையும் ஒரு சேர தன்னுடைய முகத்தில் நரசிம்ம பெருமான் காட்டுகிறாராம். அப்படி கீழ்கிளரும் அங்கவேள் குன்ற வடல் சரபத்தை பிளந்த சிங்கவேள் குன்றத்தினார்க்கு, அப்படிப்பட்ட சிங்கவேள் குன்றம் என்கிற இந்த அகோபலத்தில் இருக்கிற நரசிம்மருக்குத்தான் நான் அற்று தீர்ந்தேன், அவரையே நான் வணங்குகிறேன் என்று இந்த நரசிம்ம பெருமானை கொண்டாடுகிறார். இப்படி 5 நரசிம்மர்களை இதுவரை தரிசித்திருக்கிறோம்.
இப்போ இன்னொரு பாதை, இந்த கீழகோபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நரசிம்மர்களை வரும் பகுதிகளிலே தரிசிக்கலாம்.